ಕುಡಿಲ ಕುಂದಳ ಪಾಲ ನಮೋ ನಮೋ ನಿಡಿಲಲೋ ಜನಸೂತ ನಮೋ ನಮೋ ಮೃಗಮದ ಸುತಿಲಗ ನಮೋ 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 ಬಾಲ ಮಲ್ಲೀಸ ಸರವಣೋದ್ಭವ ಸ್ಕಂದ ನಮೋ ನಮೋ ಸ್ವಾಮಿ ಭೂಧರವಾಸ ನಮೋ ನಮೋ ಸರವಣೋದ್ಭವ ಸ್ಕಂದ ನಮೋ ನಮೋ ಸ್ವಾಮಿ ಭೂಧರವಾಸ ನಮೋ ನಮೋ ಭಕ್ತರಕ್ಷಕ ನಮೋ 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 ಸೂರ ನಾಸಗ ಭಕ್ತರಕ್ಷಕ ನಮೋ 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 சூரநாதக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 30ஆம் நாள் 15/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்று ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளி ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. இந்த ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக பல்வேறு அம்பாள் ஆலயங்களில் சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், கொளுத்திகள் என்பன சிறப்பு. ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் எல்லாம் ஒரு தனித்துவம். ஆடி செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி. அதே போல் நாளைய தினம் கார்த்திகை நட்சத்திரம், ஆடி கிருத்திகை, ஆடி மாதத்து கார்த்திகை நட்சத்திரம். இவ்வாறு பல சிறப்புகளோடு கூடியது இன்று இந்த ஆடி வெள்ளிக்கிழமை. பல்வேறு ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். இவ்வாறு இந்த சிறப்பான நாட்களிலே நாம் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசாரசீரராக செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, சமய கலாச்சார உடைகளோடு நாம் இந்த இறை வழிபாட்டுக்கு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலும் இந்த நாகரீக உடைகள் மட்டுமல்ல, வீட்டிலே உடுத்துகின்ற உடைகள், வீட்டிலே சாதாரணமாக உறங்குவதற்கு அணிகின்ற உடைகளோடு கூட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதையெல்லாம் பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். சகலயம் ஆலயம். அங்கு செல்லுகின்ற பொழுது நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடைகள் தூய்மையாக இருக்க வேண்டும், சிந்தனைகள் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சுக்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறு செல்லுகின்ற பொழுதுதான் இறைவனுடைய பூரணமான திருவுள் நமக்கு கிடைக்கும். ஆள் பாதி ஆடை பாதி. எனவே நாம் ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது, ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது, நாம் வீட்டிலே உடுத்துகின்ற உடைகளை அல்லது நாகரிக உடைகளை உடுத்தி கொண்டு நாம் சென்று அங்கே பாடம் கற்க முடியுமா? உள்ளே எடுப்பார்களா? அனுமதிப்பார்களா? இல்லை. இன்னும் ஒரு பாடசாலைக்குரிய சீருடையை இன்னும் ஒரு பாடசாலை கூட உடுத்தி போக முடியாது. அந்தந்த பாடசாலைக்கென்று ஒரு சீருடை, அந்தந்த கல்லூரிக்கு என்று ஒரு சீருடை, அந்தந்த அலுவலகத்துக்கு என்று ஒரு சீருடை, இவ்வாறு இருக்கும். அந்த சீருடைகள் போல ஆலய வழிபாடு என்றால் நமது சமய கலாச்சார உடைகள். ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். வேட்டி அணிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக
சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, கருப்பு வேட்டி, நீல வேட்டி என்று அவரவர் இஷ்டத்துக்கெல்லாம் இப்பொழுது அணிகின்ற ஒரு வழக்கம். இந்த காவி உடைகள், மஞ்சள் உடைகள், காவி வேஷ்டிகள் யார் கட்டுவது? இல்லற வாழ்வை துறந்தவர்கள், இல்லற வாழ்வு வேண்டாம் என்கின்றவர்கள், இல்லறத்தை ஒதுக்குகின்றவர்கள், துறவரத்தை நாடுகின்றவர்கள், சந்நியாசத்தை நோக்கி செல்லுகின்றவர்கள் தான் இந்த காவி உடுத்துவது, மஞ்சள் உடுத்துவது, சிகப்பு உடுக்குவது. இது இப்போ 10 வயசு பையனும் மஞ்சள் வேட்டி, சிகப்பு சால்வை என்று எல்லோரும் ஒரு விளையாட்டாக இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். வெள்ளை வேட்டி, தூய்மையான ஆடை, தூய்மையான உள்ளம், தூய்மையான உடல், தூய்மையான சிந்தனையோடு இறைவனை வழிபாடு செய்தால் இறைவனுடைய பரிசுத்தமான அந்த அருள், பூரணமான அருள் நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடிய சிறப்போடு கூடியது. இந்த வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள் நாம் கலந்து கொள்வதோடு நமக்கு ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லையா, வீட்டிலே இருந்து சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்தாலே எல்லா வினைகளும் தீர்ந்து விடுமா. நமக்கு நிறைய எதுவும் செய்ய முடியவில்லையா, வீட்டிலே இருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள். அவ்வாறு இந்த சிவபுராணத்தை இயற்றிய மணிவாசக பெருமான் அழகாக சொல்வார், ஏன் அந்த சிவபுராணத்தை பாடினேன் என்று. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை பாடினேன் என்பார். அது பாடுவதனால என்ன பயன்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன ஜென்மத்தில் செய்த வினைகள் கூட நீங்கக்கூடிய சக்தி சிவபுராணத்துக்கு உண்டு. எல்லோரும் சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள். நமக்கு சிவபுராணத்தை பாராயணம் செய்ய முடியவில்லையா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் என்ற பஞ்சாட்சரத்தை யமம் செய்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வு உயர்வுகளுக்கு பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் உருவானான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால்
என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது, உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன், உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன், என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டு விட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்து விட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரே போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும். என்னுடைய உயிர் எந்தளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று ஆவணி மாதம் 15ஆம் நாள் அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த திருவிழாவை திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. உலகின் பல்வேறு இடங்களிலும் அன்னைக்கென அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களிலே, முழு திரு அவையிலும் கூட இந்த விழாவை கடன் திருநாளாக, பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. இந்த மரியா
விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்ற வேத உண்மையை கோட்பாடாக திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு இதை ஒரு கோட்பாடாக பிரகடனப்படுத்தினார். அதாவது திரு அவையை சார்ந்த மக்கள் யாவரும் நம்புகின்ற ஒரு உண்மையாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி மரியன்னை விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள், ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைந்தார், இவள் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாள். தந்தையாகிய இறைவன் மரியாவை தன்னுடைய மகன் இயேசுவினுடைய தாயாக நியமித்து வேத நூலிலே கபிரியேல் தூதர் அருள்மிக பெற்றவரே என்று வாழ்த்துகின்றார். எல்லோருக்கும் கிடைக்காத அரிய ஒரு இந்த மரியன்னையினுடைய நிலையை வானுதூதர் அருள்மிக பெற்றவர் என்று வருணிக்கின்ற பொழுது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அருள் நிறைவாக இருக்கின்ற இந்த மரியாள் இந்த அருள் வாழ்விலே என்றும் நிலைத்திருந்தாள். எலிசபெத்து மரியன்னையை வாழ்த்துகின்ற பொழுது ஆசீர் பெற்றவர், பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகின்றார். எனவே இந்த மரியா மக்கள், அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் தாயாக இருந்த முதல் தாய் ஏவாள். அவள் குற்றம் புரிந்து பாவம் இழைத்து அழிவுக்கு வழி சமைத்தவள் என்ற அந்த நிலையிலே இருந்து ஒரு புதிய ஏவாளாக ஆக்கத்துக்கு வழி சமைத்தவள், மீட்பரை பெற்றெடுத்தவள் என்ற பெருமையை இந்த மரியா பெற்றெடுக்கின்றாள். எனவே இந்த மரியா அருள்மிக பெற்றவர், ஆண்டவருக்கு என்றும் பிரமாணிக்கமாக இருந்தவர், அவருடைய வாழ்க்கையின் அனைத்து வேளைகளிலும் இறைவனோடு அவர் இணைந்து பயணித்தவர். இதனால் இறைவன் இவரை அழிய விடாமல் இவரை விண்ணகத்திற்கு, அதாவது பேரின்ப வாழ்வுக்கு இவரை எடுத்துக்கொண்டார். நீண்ட காலமாக கீழத்தேய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மேலத்தேய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஒரு பரம்பரையாக அதை ஒரு நம்பிக்கை விழாவாக மரியாளுடைய தூக்கம் என்று சொல்லி, மரியாளினுடைய இறப்பு ஒரு அழிவு அல்ல, அது புதியதொரு ஆக்கத்திற்கு வழி சமைத்து கொடுத்தது என்பதை நினைவு கூர்ந்து இந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. நாம் இந்த மரியன்னையினுடைய விண்ணேற்பு விழாவிலே எதை செய்தியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்வு இவ்வுலகிலே முடிவடைந்து விடுவதில்லை, மாறாக கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரியா எப்பொழுதும் அருள்மிக பெற்றவளாக வாழ்ந்தது போல இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெருமிதத்தோடும் பொறுப்புணர்வோடும் கடமையுணர்வோடும் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி நாங்கள் இறைவனோடு எங்களுக்கு இருக்கின்ற அந்த உறவு நிலையிலே என்றும் முறிவிடாமல் நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். அருள் வாழ்விலே நாங்கள் எங்களுடைய தூய்மையான வாழ்வினாலே நிலைத்திருந்தால் நிச்சயமாக இந்த மரியன்னையினுடைய விண்ணேற்பு விழா எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது. நாமும் ஆண்டவருடைய பேரின்பத்திலே கலந்து கொள்வோம் என்பது. எனவே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மரியன்னை தான் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் தன்னுடைய பரிந்துரைகளினாலும் பாதுகாப்பினாலும் வழிநடத்துதலினாலும் எங்கள் எல்லோரையும் இந்த மீட்பின் பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று நாங்களும் இறைவனுக்கு என்றும் பிரமாணிக்கமான மனிதர்களாக, இறை மக்களாக வாழ்வதற்கு அவள் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றும் இந்த நல்ல நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென்.